இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்சிஓ சம்மிட் இப்போ தான் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது என்னடா இது ஒரு சப்மிட், சாதாரண சப்மிட், இதை ஏன்டா உலகமே எதிர்பார்த்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில நேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்மளுக்கே தெரியும். இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் லைக் யூரோப்பியன் யூனியன்ஸ் அண்ட் அமெரிக்காலாம் இருக்காங்கல்ல. லைக் நம்ம ஜெய்சங்கர் ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து சொன்ன மாதிரி தான். லைக் சம்வேர் யூரோப் டு கெட் அவுட் ஆஃப் த மைண்ட் செட் தட் யூரோப்ஸ் ப்ராப்ளம் இஸ் வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம், பட் த வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் யூரோப்ஸ் ப்ராப்ளம். அதே மாதிரி தான் வந்து இந்த மீட்டிங்க்கு நான் இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுத்தேன். ஓகேவா? அதுக்கான காரணமே இதுதான். யூரோப்பை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேட்ரு. அவங்க தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த உலகமே, அவங்கள சுற்றி தான் உலகமே சுற்றுங்கிற மாதிரி தான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்களோட மைண்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மீனிங் வந்து யூஸ் பண்ணேன், இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த எஸ்சிஓ சம்மிட்டில் என்னென்ன நடந்துச்சு, லைக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. சில நேஷனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஹியூமிலேட் பண்ணக்கூடிய விஷயம். அது வந்து சில நேஷன், அதாவது இந்தியா மாதிரி நேஷனுக்கு அது காமெடியாக இருந்துச்சு. பட் இந்தியாவோட எதிரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அது ஹியூமிலேஷன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அது பார்த்தா சிரிப்பாக வருது சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு விட்டு தள்ளிடலாம். நம்மளுக்கு இந்த காமெடி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜியோ பொலிட்டிக்கல் வைஸில் இந்தியாவுக்கு, நம்ம இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சு, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன எடுத்தாங்க எஸ்சிஓ சம்மிட்டில், இது வந்து பாசிட்டிவாக போச்சா நெகட்டிவாக போச்சா, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஓகேவா? லைக் ட்ரேடு வந்து ரீசெட் பண்ணுறாங்க. லைக் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ட்ரேடு வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் டெஃபிசிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. $100 billion வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, விச் இஸ் நாட் ஸ்மால், விச் இஸ் வெரி 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 பிக் திங். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லை. அது வந்து டிபெண்டன்சி உருவாக்கி அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களே வந்து பேங்க்ரப்ட் ஆகிற மாதிரி பண்ணிடும் அந்த நேஷனை. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இந்தியா இருக்கனால இந்தியா வந்து இந்த ட்ரேட் டெஃபிசிட் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா சைடில் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல, ட்ரேடில் வந்து 3 விஷயத்த வந்து இந்தியா சைட்லேருந்து லிஃப்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கு, அதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் த 3 திங்ஸ் என்னென்ன, நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி டனல் போரிங் மிஷின்ஸு, அப்புறம் வந்து யூரியா ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ், இதெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆக்சஸ். அதுக்கப்புறம் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து கர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ரேடெல்லாம் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா ஒரு சைடு டேரிஃப் போட்டே இருக்கான், நம்மளை வந்து வியாபாரம் செய்ய விடாமல் தடுக்கிறது தான் அவன் வேலையே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்குள்ளே விட்டு போகிறதுங்கிறது தான் சரி. அதை தான் வந்து இந்தியாவும் பண்ணியிருக்கு, சைனாவும் பண்ணியிருக்கு, விச் இஸ் அ கிரேட் திங். அண்ட் இதனால் நிறையா விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். சில பேர் பிஸ்னஸ் டெவலப் ஆகலாம். அண்ட் இவி பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இவி ரெனியூவபிள் எனர்ஜிஸ், லைக் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதாவது அம்பானி, அதானி, இவங்க எல்லாமே வந்து இப்போ சைனீஸ் பார்ட்னர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப் வச்சு தே ஆர் டெவலப்பிங் தேர் பிஸ்னஸ். அண்ட் இப்போ கூட நம்ம பார்த்தோம்ல, ரிலையன்ஸ் வந்து கிகா காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ரெனியூவபிள் எனர்ஜி கிகா காம்ப்ளெக்ஸ். ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறக்கு இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரேர் எர்த் மினரல்ஸ் லைக் லித்தியம், ஜெர்மேனியம், இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ரெனியூவபிள் எனர்ஜி க்ரோத் ஆஃப் இந்தியா அண்ட் இவி. ஓகேவா? இவி செக்டர்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் சைடு என்னென்னு பார்த்தோன்னா வந்து பார்டர், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஓகேவா? நாம் வந்து சைனாட்டிருந்து இவ்வளோ விலகுனதுக்கு காரணமே வந்து அந்த பார்டரில் நம்மளுக்கும் சைனாக்கும் நடந்த கிளாஷ் தான். 2020 நடந்த கிளாஷ்னால் இந்த வேர்ல்டில் எவ்வளோ விஷயம் சேஞ்ச் ஆச்சு. லைக் ஒரே ஒரு சிங்கிள் விஷயத்த சொல்கிறேன். அந்த சிங்கிள் பாயிண்ட்னால சைனாவும் இந்தியாவும் நல்ல பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து ஜி ஜின்பிங் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியோட வந்து தமிழ்நாடை விசிட் பண்ணியிருந்தார். லைக் பர்சனலாக வந்து சென்னையை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ரெண்ட்லியாக விசிட் பண்ணிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே வந்து இப்படி தூக்கி போட்டு அடிப்பானுங்க, சண்டை போட்டுக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் இந்தியாவில் வந்து மோஸ்ட் யூஸ்டு பப்ஜி. ஓகேவா? எல்லா சின்ன பசங்களும், காலேஜ் படிக்கிற யூத், அடல்ட் பீப்புள் எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணது வந்து பப்ஜி. அண்ட் வந்து இப்போ தான் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்போல்லாம் என்ன இருந்துச்சு, டிக்டாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஃபாலோவர்ஸ் கொண்டு வரக்கும், ஈஸியாக வந்து அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுறக்கும் வந்து டிக்டாக் வந்து ஒரு மேஜரான ஒரு டூலாக இருந்துச்சு அப்போது. ஸோ அதையும் வந்து பேன் பண்ணி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, டிக்டாக் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ்க்கு இல்லை, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, ரீல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த
டிக்டாக் போனதுக்கப்புறம் இந்தியாவை குறிப்பிட்டு தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம், இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் கேப்சர் பண்ணுங்கிறக்காக தான் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாமே 2020 பீரியடில் நடந்துச்சு. இதெல்லாம் மெயினாக வந்து டிக்டாக் போனதும் இந்தியாவை கேப்சர் பண்ணுறக்காக இவங்கெல்லாம் பண்ணது தான் காரணம். ஸோ அதனால வந்து இப்போ இந்த ட்ரேடு வந்து இந்த பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுலேயும் வந்து பீஸாக, அதாவது அமைதியும் ஸ்டெபிலிட்டியும் இருந்தால் தான், நிலையான ஒரு தன்மை இருந்தால் தான் வந்து நாடு வளத்துக்கும் சரி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப நல்ல விஷயம். இட்ஸ் குட் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ அது இல்லைன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்காது, ஒரு மியூச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்காது. நாம்ளே அடிச்சுக்கிட்டு இருப்போம், யூஎஸ்ஏங்கிற மாதிரி வந்து அடிச்சுட்டு இருப்பான். ஸோ இதை பற்றியும் பேசியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் பார்டர் வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஹோப். அண்டு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த பகல்காம் அட்டாக் நடந்துச்சுல்ல, இந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து சும்மாவே இல்லை. லைக் இந்தியா வந்து போகாத ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லை, எல்லா இடத்துலையும் போய் ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கட்டும், நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். ஓகேவா? லைக் அவங்க பண்ண அட்டாக்குக்கு நம்ம திருப்பி பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க பண்ணது வந்து டெரரிஸ்ட் அட்டாக், நாம் பண்ணது வந்து ஒரு டிஃபென்ஸுக்கான ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக் தான். ஓகேவா? அது வந்து தப்பு இல்லை. அவங்க பண்ணாங்க, டெரரிஸ்ட் அழிக்கிறது தான் நம்ம பண்ணோம். ஆனால் வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கலாக ஒவ்வொரு நேஷனுக்கும், லைக் யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற பல நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் டிப்ளமேட்டிக்கல் டூர் போய் இந்தியா, அதாவது பாகிஸ்தானை ஒரு டெரர் நேஷனாக வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃப்ரேம் பண்ண எல்லோரும் டிப்ளமேட்டிக்காக ட்ரை பண்ணாங்க. சில நேஷன் ஒத்துக்கிட்டாங்க, சில நேஷன் ஒத்துக்கல. அதில் யூஎஸ்ஏ ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இப்போது வந்து அதில் வந்து ஜூன் மாதம் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் இதே எஸ்சிஓவில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் லெவல் மீட்டிங்லன்னு நடந்துச்சு. ராஜ்நாத் சிங் சார் போயிருந்தாங்க. அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அட்டன் பண்ணியிருந்தபோது அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பகல்காம் அட்டாக்கை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. அதை பற்றி எதுவுமே இல்லாதனால அவங்க சைன் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. அண்டு நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டை வந்து அங்கே நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலையில் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் லெவல் ஒரு சம்மிட் நடந்துச்சு எஸ்சிஓவில். அண்டு அதுலேயும் வந்து இந்தியா வந்து தன்னோட பகல்காம் அட்டாக்கோட டெரரிஸ்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கோம், லைக் வி ஆர் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அண்ட் வி ஆர் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாண்டை வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன நடந்துச்சு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் விடல, உன்னை எங்கேயுமே விட மாட்டேன்டாங்கிற மாதிரி பாகிஸ்தான் மினிஸ்டர் முன்னாடியே உட்காந்து மோடி பொழந்து கட்டிட்டாரு. அதாவது இந்தியாவோட ஸ்டாண்டை வந்து சொல்லிட்டாரு. இந்தியா வந்து நாங்கள் வந்து பொறுத்து போக மாட்டோம், லைக் வி ஆர் நாட் கோயிங் டு இதை பொறுத்துக்கிறதே இல்லை இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லேஷ் பண்ணி விட்டார். அங்கேயே வந்து எல்லாத்தையும் லேஷ் பண்ணி விட்டார். அண்டு பகல்காம் அட்டாக்கை பற்றி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் குட் ஃபார் இந்தியா. அண்டு அப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்சிஓ சம்மிட்டுக்கு போனோம், மற்ற நாடுகள் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. ஆனால் வந்து மெயின் அட்ராக்ஷன் வந்து யார் யாருக்கு இருந்துச்சுன்னா, ரஷ்யா, இந்தியா, சைனாங்கிற 3 நாடுகளுக்கு மேலே தான் வந்து இந்த ஹோல் வேர்ல்டோட ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு இந்த சம்மிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பட் இந்த இடத்துல இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பைலேட்ரல் சம்மிட் நடத்தினாங்க. ஓகேவா? லைக் சைனா கூட, ரஷ்யா கூட, 3வது நேஷன் யாராச்சும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு செகண்ட் கேப் எடுத்து யோசிச்சு பாருங்கள், யாராக இருக்கலாம்? பாகிஸ்தானாக இருக்குமா, இல்லை டர்க்கியாக இருக்குமா? டர்க்கியும் வந்திருந்தாங்க, பாகிஸ்தான் வந்திருந்தாங்க. வேறு யாராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மியான்மரோடு அட்டன் பண்ணியிருந்தாங்க. மியான்மரோட ஒரு பைலேட்ரல் சம்மிட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதெல்லாமே வந்து யோசிச்சு பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து சைனா கூட வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரேட் டெஃபிசிட்டை பற்றி பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்டர் ரீசெட்டை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குல்ல, லைக் டேரக்ட் ஃப்ளைட்ஸை வந்து ரெஸ்யூம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பில்கிரிமேஜ் சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். டிபெட்டில் தான் மவுண்ட் கைலாஸ் இருக்குல்ல, அதனால அதை ஓப்பன் பண்ணி இந்தியன்ஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து முடிஞ்சு. ஓகேவா? இது வந்து பைலேட்ரல் சம்மிட் எல்லாத்துலேயும் வந்து முடிச்சிட்டாங்க, இந்தியா vs சைனாவில். அண்ட் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து என்ன பேசியிருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். லைக் ஆயிலில் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிவாக வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து இந்தியாவில் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசின மாதிரி அதையும் பேசியிருப்பாங்க.
அண்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் கொடுக்குறதா இருக்கட்டும், ரிஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், டிஃபென்ஸ் டெக்கை வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து பேசியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். அது ஏன் 3ஆவதா மியான்மர் கூட ஒரு பைலேட்டரல் சம்மிட் அட்டெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? லைக் இப்போ வந்து சைனா கூட வந்து நம்ம போயிட்டோம். ஒரு சைனா கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அலைன் ஆகி போயிட்டோம். ஓகேவா? இது காலத்தின் கட்டாயத்தினால தான் போயிருக்கோமே தவிர ஒரு நம்பிக்கையாலேயோ இல்லை வந்து ஒரு நேச்சுரலாகவே நம்ம போகலை. இது வந்து அமெரிக்கா புஷ் பண்ணனால வி ஆர் கோயிங் டு சைனீஸ் அலைன்மெண்ட். ஓகேவா? சைனீஸ் ரஷ்யா அலைன் சைட் தான் நம்ம போயிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக அலைன் ஆகலை. பட் ஃபார் திஸ் ட்ரேடும் நம்மளோட நாட்டில் இருக்க மக்களுக்காகவும் நம்ம வந்து சைடு போயிருக்கோமே தவிர சைனா கூட நம்ம நேச்சுரலாகவோ ஃபுல்லாக அலைன் ஆகி நம்ம ஐடியாலஜிக்கலாக செட் ஆகி நம்ம போகல. ஓகேவா? பட் மியான்மர் கூட நம்மளுக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேஷன். நம்மளோட பார்டரில் வந்து ஷேர் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஓகேவா? பார்டரில் எல்லா நாடுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்தியாவோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். இந்தியாவில் ஒரு சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை அதர் சர்வீசஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே டெவலப் ஆக முடியும். அதுதானே உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மியான்மரில் வந்து இப்போ மிலிட்ரி ரெஜிம் தான் இருக்குது. அவங்க வந்து டெமோக்ரஸியில். ஓகேவா? இப்போ மிலிட்ரி ரெஜிம் இருக்குது. மிலிட்ரியோட சீஃப்ட்டு தான் வந்து இப்போது அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ லீடராக இருக்கார், அந்த ஸ்டேட்டோட லீடராக இருக்கார். ஓகேவா? அவர்கிட்ட வந்து ஒரு பைலேட்டரல் சம்மிட் வச்சு இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சுல்ல. லைக் அமெரிக்காங்கிற ஒரு ஹியூஜ் மார்க்கெட் போயிடுச்சு. அதை வந்து ஒரே நாடு, சைனாங்கிற ஒரு நாடோ ரஷ்யாங்கிற ஒரு நாடோ வந்து எப்படி சொல்கிறது, ஈக்குவல் பண்ண முடியாது. அது கஷ்டம். ஏன்னா சைனா வந்து நம்பவும் முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ மியான்மர் கூட ஒரு பைலேட்டரல் சம்மிட் வச்சு மியான்மர் கூட வந்து ஒரு டிப்ளமேசிக்கு டாக் வச்சுருக்காங்க. என்னென்ன அதில் என்ன பேசியிருப்பாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் இருக்குல்ல, லைக் தாய்லாண்டாக இருக்கட்டும், கம்போடியாவாக இருக்கட்டும், லாவோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேஷன், மியான்மராக இருக்கட்டும், அண்ட் அந்த சைடே வந்து இந்தோனேஷியா, அந்த ஏஷியன் நேஷன்ஸ் இருக்குல்ல, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இந்த ஏஷியன் நேஷன்ஸில் வந்து கனெக்டிவிட்டிக்கு நம்மளோட பார்டர் வந்து மியான்மர் தான். ஓகேவா? அதான் வந்து ஒரே ஒரு ட்ரேட் ரூட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேண்ட் ரூட்டில் அதனால் வந்து மியான்மர் கூட வந்து ஒரு பைலேட்டரல் சம்மிட் வச்சு அவங்க கூட ஒரு டெவலப்மெண்ட் வச்சுருந்தனால மட்டுமே நம்மளுக்கு வந்து இப்போ ஏஷியன் நேஷன்ஸோட மார்க்கெட்டை வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, லைக் லேண்ட் ரூட்டில். அண்டு தட்ஸ் அ திங். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து பாகிஸ்தானை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஏன்னு தெரில, அதை நான் பேச விரும்பலை. அண்ட் பாய் கைஸ். வேறு ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் பேசணும், வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் அபவுட் இட். அண்ட் பை கைஸ். ありがとうございました。